சார், பாஜக கூட்டணிங்கிறதே போதுமானது. அதிமுக பாஜக கூட்டணியே போதுமானது. நாங்கள் களத்துல முந்தி இருப்பதற்கு அந்த காரணிகளே போதுமானதாக இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. புதிய தலைமுறைக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தேர்தலில் முந்த போவது யாருன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. முதலில் வரப்போவது யாருன்னு ஏன் கேள்வி கேட்க மறந்தீர்கள் என்று தெரியவில்லை. அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நாங்கள் முதல்ல வரப்போறோம். ஏன்னா முந்த போறதுன்னா இப்ப மதுக்கூர் ராமலிங்கம்லாம் ரொம்ப புத்திசாலி. ஆனா மார்க்சிஸ்ட் கட்சியே ரொம்ப புத்திசாலி கட்சி. புத்திசாலித்தனத்தினாலே அழிஞ்சு போன கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி தான். பரவாயில்ல. ஒரு ஒரு அவங்களுடைய சாமர்த்தியத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். முட்டாளா வாழ்வதை விட புத்திசாலியாக அழிவது நல்லது. தீக்கதிர் பத்திரிகையில செய்தி வருமா, ஒரு நண்பர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஆரம்ப காலங்களே சொல்லியிருக்கிறாரு. சர்வதேச நாடுகள் கலந்து கொண்ட கார் பந்தயம் நடைபெற்றது செய்தி. அதில் அமெரிக்கா இரண்டாவதாக, ரஷ்யா இரண்டாவதாக வெள்ளிப்பதக்கம் பெற்றது அப்படின்னு செய்தி வருமா. ரஷ்யாவை பாராட்டி பேச தீக்கதிரில் செய்தி வரும். ஆனால் அமெரிக்காவோ கடைசியாக வந்த காருக்கு முன்னதாகத்தான் வர முடிந்தது அப்படின்னு போடுவாங்க. இதை பார்க்குறவங்க, ஓ ரஷ்யா பிரமாதமாக பண்ணிட்டாங்க, 2ஆம் இடம் வெள்ளிப்பதக்கம் வாங்கிட்டாங்க நினைப்பாங்க. கலந்து கொண்டதே 2 நாடு தான், அமெரிக்காவும் ரஷ்யாவும். அமெரிக்கா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு, ரஷ்யா வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்கு. 2ஆவதா வெள்ளிப்பதக்கம் வாங்கணும். அமெரிக்கா கடைசியாக வந்த காருக்கு முன்னாலதான் வந்தது. நியூஸ் போடுற பத்திரிகை எடிட்டர் அவரு மதுக்கூர் ராமலிங்க, அந்த பத்திரிகையினுடைய எடிட்டரு. முடிச்சிருந்தேன். என்ன வாங்கினீங்க மறந்துடாதீங்க. என்ன வாங்கினா என்ன, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த தேர்தலுங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தங்க தமிழ்ச்செல்வன் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எம்பி ஆன உடனே ஒட்டுமொத்த திமுக என்ன பேசினாங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்றத்தில் நாங்கள் 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பேசினாங்க. நான் நினைவுபடுத்த விரும்புறேன். 234 போயிட்டாங்க. இல்ல சொல்றேன், உங்க புதிய தலைமுறை விவாதத்திலேயே அதை எடுத்துக்கொண்டு 200 இடங்கள் வர முடியுமான்னு விவாதம் நடத்தினாங்க தொலைக்காட்சி சேனல்கள். எந்த சேனல்லையும் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருமானு விவாதம் பண்ணல. 200 இடங்கள் வாங்குவாங்களான்னு தான் விவாதம் பண்ணாங்க. இப்போ திமுகவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, அண்ணா திமுக பிஜேபி இந்த கூட்டணி எல்லாம் அமையாது, நம்மகிட்ட வலுவான கூட்டணி இருக்கு, அதனால 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெறலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு தப்பான அபிப்பிராயம். அப்படி பேச ஆரம்பிச்ச உடனே முதல் அடி அமித்ஷா கொடுத்தாரு. அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி சென்ற ஏப்ரல் மாதம் உருவானதுதான் முதல் அடி, திமுக கூட்டணி கிடைத்த முதல் அடி. அந்த அடிக்கு அப்புறம் வராதுன்னு நினைச்ச கூட்டணி வந்து விட்டதே என்பதற்காக அவங்க அந்த பேச்சை மாத்திட்டாங்க. இப்ப 200 இடத்துல ஜெயிப்போம்னு இந்த 8-9 மாசத்துல அவங்க பெருசா பேசுறது இல்லை. முதல் அடி வாங்கினாங்க. 2வது, சென்ற முறை மதுராந்தகத்துக்கு ஐயா பிரதமர் வரும்போது அதே மேடையில ஐயா டிடிவி தினகரன், அதே அன்புமணி, ஐயா ராமதாஸ் அவர்கள், ஜி.கே. வாசன் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் 5000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லையும் பெண்களுக்கு செலுத்தியதற்கு காரணம் 1ஆம் தேதி நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார் என்ற காரணத்திற்காகத்தான். இல்லைன்னா ஏன் இந்த 5000 ரூபாய்க்கு இவ்வளவு அவசரம்? அது 3 மாசத்துக்கு வர வேண்டிய பணத்தை முன்கூட்டி போட்டிருக்காங்க. 2000 ரூபாய் கோடைகால தொகுப்பு சிறப்பு நிதியாம். அதை 4 வருஷமா கோடை காலம் வருது. இந்த வருஷம் கோடை காலத்தை பத்தி மாத்திரம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன் 2021 கோடை காலம் வரலையா? அண்ணா தமிழ்ச்செல்வன் கொஞ்சம் கவனிங்களா, 2021 கோடை காலம் வரலையா? 22 கோடை காலம் வரலையா? 23 இல்லையா? 25 இல்லையா? தேனியில இருக்கிறதுனால குழுகுலுனே இருக்கு. அவர் குழுகுலுன்னு இருக்காரு, மக்கள் எரிச்சல்ல இருக்காங்க. வேணா ஒண்ணு செய்யுங்க, இந்த கோடை கால தொகுப்பு கொடுப்பதற்கு காரணம் இந்த சுட்டெரிக்கும் சூரியன் தான். உதய சூரியன் நிவாரண நிதி நாங்க 2000 ரூபாய் தர்றோம்னு சொல்லுங்க, அது அர்த்தம் இருக்குமே தவிர இது தவறான விஷயம். வலிமையான கூட்டணிகள் தமிழக அரசியல் களத்தில் எப்போதும் வெற்றியை ஈட்டுகிறது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுங்க. விதிவிலக்கா சில தேர்தல்களில் அம்மா மாதிரி உள்ளவங்க தனியா போய் ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சும் காமிச்சாங்கன்றதை தவிர திமுக இதுவரைக்கும் தனியா தேர்தலை சந்தித்ததே இல்ல. இந்த தேர்தல என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுல அதிமுகவோடு பாஜக இணைந்திருப்பது எங்களுக்கு சாதகம். அதுதாங்க, புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல படுத்துக்க, நான் உன்னை புலிட்டு இருந்து காப்பாத்துறேன்னு ஸ்டாலின் சொல்றார். இன்னைக்கு மோடி ஆட்சியிட்ட இருந்து பிஜேபி இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறோம். ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். 30% மேல திமுக ஓட்டு இல்ல. 70% சேர்த்துக்கிட்டு தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுகன்னு சொல்றதுக்கான அந்த உரிமை குத்தகையை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? 70% மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதான உண்மை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது உறுதியாக போகுது, இறுதியாக போகுது. அதுக்கப்புறம் டிடிவியில் வலிமையான கூட்டணி,
அன்புமணி ராமதாஸ் வலிமையான கூட்டணி. இப்ப அவங்க சைடுக்கு நான் வர்றேன். பிஜேபி சைடு கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. உங்க கூட்டணியோட வண்டவாளம் என்னன்னு சொல்லுங்கண்ணே. இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தாருன்னா நான் வெளியில போயிருவேன்னு விசிக அண்ணன் திருமாவளவன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கூட்டணியை விட்டு வெளியில போவேன்னு மிரட்டாத ஒரே கட்சி ஒரு காலத்துல செஞ்சட்டை பேரணி நடத்தி இப்போது செஞ்சோற்று கடன் தீர்க்கிற மார்க்சிஸ்ட் கட்சி ஒண்ணுதான். அவங்க தான் நாங்க எங்களுக்கு தலைமை அலுவலகம் டி நகர்ல இருக்கலாம், ஆனா எங்களுக்கு செயல் அலுவலகம் அறிவாலயம் தான் அறிவித்து விட்ட ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. அதனால அவங்க கூட்டணியை பத்தி பேசுறது இல்ல. இன்னைக்கு பாருங்க, தூய்மை பணியாளர் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், போக்குவரத்து ஊழியர் போராட்டம். இந்த 3 மாதங்கள்ல எவ்வளவு போராட்டம். தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக முன்னின்று பேசுகிற மார்க்சிஸ்ட் கட்சி இன்னைக்கு இந்த தேர்தலில் வந்துட்டு திமுக தான் ஜெயிக்கும்னு பேசுறாங்கன்னா, அரசு ஊழியர் பென்ஷன் நீங்க தான் நீங்க திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன? ஏன் இந்த போராட்டம் என்பதை மதுக்கூர் ராமலிங்கம் அறிவு நாணயத்தோடு இந்த அவையில் பகிர தயாரா இருப்பாரா?